இந்த உலகில் வாழும் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் பிறருடன் கருணையுடனும் பாசத்துடனுமே நடந்து கொள்கின்றனர் என்ற அடிப்படையில் மனிதநேயத்தை பற்றியே பேசப் போகின்றேன். தன்னுயிர் போல் மண்ணுயிரையும் பாவித்தல் என்ற கூற்றுக்கு இணங்க மனிதன் மனிதனிடத்தும் பிற உயிர்களிடத்தும் காண்பிக்கும் அன்பே மனித நேயமாகும். நம் சக மனிதர்கள் மீது காண்பிக்கும் அன்பு, கருணை, இரக்கம் இவையே மனித நேயம். பேருந்தில் வயதான ஒருவருக்கு நம்முடைய இடத்தை விட்டு கொடுப்பது கூட மனித நேயம். முன்பின் தெரியாத ஒருவர் மயங்கி கீழே விழும்போது நாம் ஓடி போய் அவருக்கு கொடுக்கும் சிறு தண்ணீர் கூட மனித நேயம். யாரென்றே அறியாத ஒருவர் அழும்போது காரணமே இல்லாமல் நம் கண்களும் கசியும் ஆயின் அதுதான் மனித நேயம். நாம் நம் கண்முன்னால் காணும் ஒவ்வொருவரையும் நேசிக்க இயலவில்லை என்றால் கண்களுக்கு தென்படாத கடவுளிடம் எவ்வாறு அன்பை செலுத்த இயலும்? மனிதனும் நேயமும் சேரும் பொழுது அந்த அற்புதமான மனித நேயம் பிறக்கிறது என்று அன்னை தெரேசா இக்கூற்றில் அழகாக கூறியுள்ளார். மனிதநேயத்தை பற்றி திருவள்ளுவர் திருக்குறளில் பல இடங்களில் அழகாகவும் தெளிவாகவும் கூறியுள்ளார். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றே மண்புக்கு மாய்வது மண் என்ற குறளில் மனிதநேயமிக்க மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த உலகம் அழிந்து போகாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறியுள்ளார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்பே திருமூலர் திருமந்திரத்தில் மனிதநேய தொடர்பான கருத்தியலை பதிவு செய்கிறார். புறாவிற்காக தன் உடலில் ஒரு பாகத்தை கொடுத்த சிவி சக்கரவர்த்தி மன்னன் எமக்கு உணர்ந்து விளைவது மனிதநேயத்தை தான். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மன்னனின் செயல் மனிதநேயத்தையே வெளிப்படுத்துகிறது. மனுநீதி சோழன் ஒரு பசுவின் கன்றிற்காக தன் மகனையே தண்டித்தவர். இத்தகைய மன்னர்கள் மனிதநேயத்திற்கு தலை சிறந்த எடுத்துக்காட்டாகும். யாதும் ஊர யாவரும் கீழே என்று உலகத்திற்கே மனிதநேயத்தை எடுத்துக்காட்டி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். சுயநலம் இல்லாமல் பிறநலம் பேண வேண்டும் என்பதில் தமிழர்கள் முன்னோடிகளாய் இருந்தனர். குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஆதரவற்ற காப்பகத்தில் தான் பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். தற்போதைய மனிதநேயம் இந்த நிகழ்வில் தெளிவாக தெரிகிறது. மனிதநேயம் என்பது நாளுக்கு நாள் பற்பல இடங்களில் அதிக அளவில் வளர்ந்து கொண்டே உள்ளது. அவற்றை மிஞ்சிய பொன்னோ பொருளோ செல்வமோ வேறு ஒன்றும் இல்லை என்பதில் உறுதியாக உள்ளனர் நம் மக்கள். 1000 வளர்ச்சிகளை கண்டாலும் மனிதனின் மனமே மூலதனம் என்பதை அறிந்திருக்கின்றனர். நம் சமுதாயத்தில் இன்று இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு மருந்து மனிதநேயம்தான். மனிதநேயம் விழுந்தால் ஒருவனுக்கு விரோதமாக நடக்க மாட்டான், மாறாக உதவிக்கரம் நீட்டுவான். நம் சுற்றியுள்ள உலகத்தை மனிதநேயத்தால் மாற்ற முடியும். ஒரு சிறிய புன்னகை கூட ஒருவரின் மனதில் நம்பிக்கையை விதைக்கும். இதைதான் மகாத்மா காந்தி நீ காண விரும்பும் மாற்றம் நீயே ஆகு என்று கூறியுள்ளார். மனிதம் மறந்த மனங்களில் நேயத்தின் விதையை விதைக்க உதவி புரியும் கைகளே உயிர்களின் நம்பிக்கை. பசி என்று வந்தவருக்கு உணவாய் மாறுவோம், பாசம் தேடி வந்தவருக்கு தோழனாய் இணைவோம். அன்பு என்னும் நதியில் மனித மனங்கள் இணைய, நேயம் என்னும் படகில் நட்பு பயணம் தொடர வாருங்கள் நம் ஒரு சேர மனித நேயம் காப்போம். வாழ்க்கை என்னும் பூந்தோட்டத்தில் அன்பு மலரச் செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.